உங்க அப்பாவை உன் வழிக்கு கொண்டு வரதுக்கு என்கிட்ட ஒரு ஃபென்டாஸ்டிக் ஐடியா இருக்கு. ஏய் என்னடி ப்ளீஸ் சொல்ல. சொல்றேன் வா. அனிதா, நாம நினைச்சது நடக்கணும்னா அதுக்காக சில பேரை நாம பலி கொடுக்கணும். சில பேரோட பழியை ஏத்துக்கவும் நம்ம தயாரா இருக்கணும். நான் அர்ஜுனுக்காக எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். சொல்லு. இந்த தைரியம் தான், இந்த பிடிவாதம் தான் உன்னை ஒரு நல்ல வாழ்க்கைக்கு கூட்டிட்டு போக போகுது. நீ ஐடியாவை சொல்லு. யார பலி கொடுக்கணும், யார பலி வாங்கணும்? ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்ற மாதிரி நம்ம வீட்டுல தான் இருக்காளே சாந்தின்னு, பெரிய தியாகி. அவதான் எல்லாத்தையும் கெடுக்கிறா. இல்லன்னா அர்ஜுன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாருன்னு அவளை இந்த விஷயத்துல இழுத்து விட்டுரு. மாமாவுக்கு தன்னால பிரஷர் ஏறும். அந்த சாந்திக்கு அவ்வளோ ஆயிடுச்சான்னு சாந்தி மேல இருக்கிற கோபத்துல உனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் பண்ண மாமா சம்மதிப்பாரு. அனிதா, சாந்தி எந்த விஷயத்துல தலையிட்டாலும் மாமாவுக்கு பிடிக்காது. சோ இதான் பெஸ்ட் வே. யோசிச்சுக்கோ. நீ சொல்றதும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. நான் அப்பா கிட்ட பேசுறேன். குட். அனிதா, இந்த விஷயத்துல சாந்தி தான் மெயின். பாத்துக்கோ. உனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் நடக்கணும்ல. நல்ல யோசி. இத பாருங்க, நானே சின்ன டிஃபன் பாக்ஸ்ல உங்களுக்கு லஞ்ச் வச்சிருக்கேன். நீங்க பாட்டுக்கு உடம்பு ஸ்லிம்மா வச்சுக்கணும்னு சாப்பிடாம இருந்துடாதீங்க. உன் கவலை அது சாந்தி. ஆனா என் கவலை அது இல்லை. இந்திராவை நல்லபடியா படிக்க வைக்கணும், அவளை நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும், அவளோட லைஃப்பை நல்லபடியா அமைக்கணும். அதுக்கு இப்ப நான் சம்பாதிக்கிறது கண்டிப்பா பத்தாது. அதனால இதை விட பெட்டர் ஜாபா ட்ரை பண்ணணும். அதான் தேடுறேன். அப்பா, பேங்க் மீட்டிங் இருக்கு. மதன் மதன் வாட்ச் விட்டுட்டியப்பா. இந்த थैंक यू. சேர்மன் உங்களை அவசரமா பார்க்கணும்னு சொன்னாரா? அப்பாவுக்கு எந்த டென்ஷனும் இல்லாம பாத்துக்க, சரியா? சரி. சாப்பாடெல்லாம் சூடா அனுப்பி வைக்கிறேன். உடனே சாப்பிடுங்க, இல்லைன்னா உடம்புக்கு ஏதாவது வந்துடும். எல்லாம் அவனுக்கு தெரியுமா? என்ன அவனு சின்ன குழந்தை மாதிரி நீ வந்து செல்ல முடிஞ்சுக்கிட்ட. வாடா கண்ணா. சரி, நான் வரேம்மா. கார்த்திக், அம்மா, நான் ஒருத்தன் இருக்கிறதே நீ மறந்துட்டம்மா. நானும் நீ பெத்த புள்ளதாம்மா. நானும் உன் பாசத்துக்கு தாம்மா ஏங்குறேன். சேச்சே, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? என் நிலைமை புரியாம இந்த கேள்வி எல்லாம் கேக்குற. உன்னை விட நான் தான் தர்ம சங்கடத்துல இருக்கேன். உங்க அப்பாவை ஆபீஸ்க்கு அனுப்புனா போதும்னு இருக்கு. அவர் முன்னாடி நான் உங்ககிட்ட பேசேன், அதுல அவர் குற்றம் கண்டுபிடிச்சு வீண் ரகட ஆயிடும்பா. அதுக்கு காரணம் அவருக்கு உன் மேல இருக்க வெறுப்பு தான். எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும் உன்னை அவமானப்படுத்தலான்னு பாத்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துல நான் உன்னை கவனிச்சேன்னா அவ்வளவுதான். இத பாருப்பா, அவங்கள கவனிக்கிற அதே நேரத்துல உன்னை கவனிக்கலையேன்னு நான் படுற வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்தாப்பா கேரட் அல்வா, உனக்கு பிடிச்சது, நானே செஞ்சிருக்கேன். இத நான் உங்ககிட்ட கொடுக்கணும்னு வந்தேன்.
எங்க நீ அவங்களுக்கு முன்னாடி கிளம்பிடுவியோன்னு பயந்தேன். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடுவுல நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன்ப்பா. உன் பாசம் எனக்கு தெரியுதுமா. இனிமே நீ என்னை கவனிக்கலன்னு நான் நினைக்க மாட்டேம்மா. இன்னொரு விஷயம்ப்பா, உங்க அப்பா பேசினதுக்கு கோவப்பட்டு சாந்தி செக்க திருப்பி அனுப்பிட போறா. அதோட மதிப்பு உங்க அப்பாவுக்கு தெரியாதே. நான் பார்த்துக்கிறேம்மா, நீ கவலைப்படாத. அது அப்படியே குழந்தை பேர்ல போட்டுடுங்க. சரிம்மா. வரமா. வரமா. போயிட்டு வாப்பா. லக்ஷ்மி, லக்ஷ்மி, வாங்க நீ. என்னங்க அண்ணி வந்திருக்காங்க. வாக்கா, நானே உனக்கு ஃபோன் பண்ணணுன்னு இருந்தேன். எனக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பேசுற அளவுக்கு அப்படி என்னப்பா முக்கியமான விஷயம்? வந்ததும் வராதுமா கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு நினைக்காத. எனக்கு வேற வழி தெரியல. நீ ஏதோ நாங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் மூத்த பொண்ணு அனிதாவுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். என்னப்பா சொல்ற? அக்கா, அனிதாவோட போக்கே சரி. அவள் லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்கா. அவளை தினேஷுக்கு நிச்சயம் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது அவன் இந்த வீட்டுக்கு வர்றது போறது எதுவுமே அர்ஜுனுக்கு பிடிக்கல. அர்ஜுனுக்கு மட்டும் இல்லக்கா, எனக்கும் பிடிக்கல. அது மட்டும் இல்ல நீ, ஒரு நாள் இவர் இல்லாதப்போ அர்ஜுன் கிட்ட வந்து நான் உன்னதான் கட்டிக்குவேன்னு சொன்னா. அவன் பலார்னு அரைஞ்சிட்டான். எனக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு அண்ணி. அப்ப கூட அவ சிரிச்சுக்கிட்டு தொட்டவன் தான் எனக்கு புருஷன் சொல்லிட்டு போயிட்டா. கல்யாணம் நிச்சயமான பொண்ணு இப்படி எல்லாம் நடந்துக்கிறது நல்லா இருக்கு. இங்க மட்டும் இல்ல, அவங்க அப்பா கிட்டயும் இதே தான் சொல்லியிருக்கா. எனக்கு தினேஷ் வேண்டாம், அர்ஜுன் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறா. உங்க மாமா குழம்பி போயிருக்காரு. என்ன சொன்ன? மாமா குழம்பி போயிருக்காரா? இதுல குழம்புறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணு அவளை கண்டிக்கணும், இல்ல 2 போடு போடணும். தினேஷை வேணான்னு சொல்றது அனிதாவோட இஷ்டம். ஆனா அர்ஜுனை தான் கட்டிக்குவேன்னு சொல்றது அடாவடித்தம். வெளியில சொன்னா வெக்கக்கு. சரி, அதெல்லாம் கூட விடுக்கா. எங்களை பத்தி உன் புருஷன் என்னதான் நினைக்கிறாரு? அவர் இழுத்து எழுப்புக்கெல்லாம் நாங்க வரணும்னு நினைக்கிறாரா? இந்த பாருக்கா, எனக்கும் சுய கௌரவம் இருக்கு. அதை விட்டுட்டு அவருக்கு அடிமையா இருக்க என்னால முடியாது. தம்பி, இந்த பாருக்கா, சொந்த பந்தம்ன்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கணும், உபதிரவமா இருக்கக்கூடாது. இத பாருங்க அண்ணி, அவர் கோமா பேசுறாரு. நான் பொறுமையா சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணி. உங்க தம்பி நினைக்கிறது தான் நான் சொல்றேன். எங்களுக்கு அனிதா மருமகளா வர வேண்டாம். அவன் மேல தப்பு சொல்லல, எங்களுக்கு சரிப்பட்டு வராது. நிச்சயம் பண்ண சுவாதி தான் எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும். அக்கா, ஒரு பொண்ணோட பிடிவாதத்துக்காக 4 பேர் வாழ்க்கையை நாசம் பண்ணிடாத. இந்த நினைப்ப இன்னியோட விட்டுருங்க. இல்லையா எங்களை விட்டுருங்க. உங்க வீட்டு 2 பொண்ணுமே இந்த வீட்டு மருமகளா வர வேண்டாம். இந்த பாருக்கா, கல்யாணம்ன்றது மகிழ்ச்சியான விஷயம். அது அழுகையில் ஆரம்பிக்க கூடாது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அனிதா பேச்சு கேட்டு மாமா தன்னிச்சே ஏதாவது முடிவெடுத்தார்னு வச்சுக்க, அத்தோட
நம்ம உறவே விட்டு போயிடும் பார்த்து. தம்பி சொல்றத நம்ப ரம்யா. நான் என்னைக்கும் பொய்யே பேச மாட்டேன். மனசுல உள்ளத பட்டுன்னு போட்டு உடைச்சிடுவேன். சரி சரி, உன்னை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே, விஷயத்த சொல்லு. இது பாரு ரம்யா, என் மனசுல உள்ளத எங்க அப்பா கிட்ட சொன்னேன். உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுறது எனக்கு பிடிக்காது. இனி முடிவெடுக்க வேண்டியது எங்க அப்பாவும் அம்மாவும் தான். இந்த வீட்டுல உள்ளவங்கள மீறி நான் எதையும் செய்ய மாட்டேன். ஆனா கடைசி வரைக்கும் போராடுவேன். தினேஷ பிடிக்கலன்னு சொன்ன, ஓகே. ஆனா ஏன் அர்ஜுனை செலக்ட் பண்ண? ரொம்ப கரெக்ட். ஆம்பளனா வீரம் உள்ளவரா இருக்கணும், பொம்பளைங்களோட மனத்தை காப்பாத்தணும். அந்த வகையில அர்ஜுன் என் மனத்தை காப்பாத்தினாரு. அது எனக்கு பிடிச்சிருந்தது. நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவர் என்ன கட்டிக்கலனா எனக்கு கல்யாண வாழ்க்கையே இல்ல. அப்பா ஒண்ணு சொல்லலையா? சொல்லல, யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் நடக்குமோ இல்லையோ, ஆனா அந்த சாந்தி என்ன பண்றா தெரியுமா? பெரிய மனுஷி மாதிரி அர்ஜுன் ஸ்வாதி கல்யாணத்தை நடத்தியே தீருவேன்னு ஒத்த கால நிக்கிறா. அதுக்கு என்ன காரணம் அனிதா? என்ன காரணம்? என்ன அந்த சாந்திக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் அவளை அப்பப்ப திட்டுறேன்ல. எங்க அப்பா சந்தோஷத்தை கெடுத்தவ, அவளுக்கு ஏன் சந்தோஷத்தையும் கெடுக்கணும், அதான் அவ ஆசை. அன்னிக்கிட்டையும் பயப்படுற மாதிரி நடிக்கிறாளே தவிர உண்மையிலே அவளுக்கு பயம் இல்ல. அவங்களுக்கு எதிரா தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கணும், அதான் சாந்தியோட நோக்கம். எங்க அப்பா அபிராமி அண்ணிய தான் மகளா நினைக்கிறாரு. இது அவளுக்கு பிடிக்கல. இதனாலதான் ஊமக்கோட்டா மாதிரி இருந்துட்டு இப்படி எல்லாம் பண்றா. அவளுக்கு எங்க அப்பாவை தலை குனிய வைக்கணும்னு ஆசை. ஆனா எங்க அப்பா தான் எனக்கு தெய்வம். சாந்தி என்ன பெரிய சாந்தி. That's good. Fantastic. Thank you. எல்லாம் ஓ ஐடியா தானே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தெரியல, புக் படிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு, அப்புறமா படிக்கலாம். என் சாந்திக்கு கோவம் கூட வருமா? என்ன விஷயம் சொல்லு. இந்த வீட்ல தானே நீங்க இருக்கீங்க. என்ன நடக்குதுன்னு கேள்விப்பட்டீங்களா? உங்க அண்ணன் உங்க அப்பா பேச்ச மட்டும்தான் கேட்பாரு. உங்க அப்பாவும் அனிதா பேச்ச மட்டும்தான் கேட்பாரு. எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் வேணும் இல்லையா? அனிதாவுக்கு தினேஷ பிடிக்கல, அதுக்கு 1000 காரணம் சொல்றா. ஓகே, ஆனா இன்னொருத்தருக்கு நிச்சயம் பண்ண அர்ஜுனை இவ எப்படி விரும்பலாம்? இத நான் கேட்டா கதையை வேற பக்கம் திருப்பிடுவாங்க. அதனால நீங்க தான் கேட்கணும். சொந்த தங்கச்சிக்கு நிச்சயம் பண்ண மாப்பிள்ள அவ வாழ்க்கையை நினைச்சு பார்த்தாளா? கேட்டா அரேஞ்ச்டு மேரேஜ் தானே, காதல் கல்யாணமான்னு கேக்குறா. அனிதா சின்ன வயசுல இருந்து அப்படிதாம்மா. அவன் நினைச்சது நடக்கணும்னா உறவு, பாசம், சொந்த பந்தம் எதையும் பார்க்க மாட்டா, தூக்கி எறிஞ்சிருவான். அப்படி ஒரு பிடிவாதம். இந்த குணத்தை நீங்க பெருமையா நினைக்கிறீங்களா? இல்லம்மா, நான் அவளோட சுபாவத்தை சொன்னேன். அப்பாவோட குணம் அப்படியே அவகிட்ட இருக்கு. பெரிய என்ன அப்பா என்ன சொன்னாலும் அவர் சொன்னதுக்கு தலையாட்டிக்கிட்டு அவர் காலத்தை ஓட்டிடுவாரு. அம்மா வாயிருந்தும் ஊமைதான். இந்த வீட்டில் தனித்தீவா இருக்கிறது நானும் சுவாதி மட்டும்தான். ஆனா ஸ்வாதியோட வாழ்க்கை நல்லபடியா அமையணுங்கிற பொறுப்பு நம்ம 2 பேருக்கும் இருக்குங்க. உங்க அப்பா கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, நீங்க இத பத்தி அவர்கிட்ட பேசிதான் ஆகணும். அது உங்க கடமை. நீங்க
நீங்க இந்த வீட்டுக்கு விருந்தாளி இல்லைங்க, இந்த வீட்டு பிள்ளை. சில பொறுப்புகளை நீங்களே தான் ஏத்துக்கணும். இப்ப என்ன பண்ண சொல்ற? உங்க அப்பா கிட்ட ஸ்ட்ராங்கா பேசுங்க. அனிதா பண்றது தப்புன்னு. என்னங்க? என்ன? சாயந்தரம் சீக்கிரமா வரீங்களா? கோயிலுக்கு போயிட்டு வரலாம். பார்க்கலாம், மீட்டிங் எல்லாம் இருக்குது. சீக்கிரம் முடிஞ்சா வரேன், இல்லை நீ போயிட்டு வா. நீ எனக்கு பிரசாதம் கொடுத்தா போதுமா? ம். அப்பா, என்னடா? அப்பா, யாரும் யாருக்கும் அப்பாவும் இல்லை மகனும் இல்லை. ஆஃபீஸ் போகிற நேரத்தில் அனாவசியமாக என்ன கோவப்படுத்த வேண்டாம்னு சொல்லு. அம்மா, அவர் வேணா என்ன புள்ளைய ஏத்துக்காம இருக்கலாம், ஆனா நான் ஒரு அப்பாவை தான் மதிக்கிறேன். இந்த குடும்ப தலைவரும் ஞாபகப்படுத்துறேன். எதை மறந்துட்டேன்னு இவர் ஞாபகப்படுத்துறாரு? ஒரு வாரம் தேவையில்லை. நான் எனக்காக பேச வரலப்பா, என் தங்கச்சி சுவாதிக்காக தான் பேச வந்திருக்கேன். இவரா வந்தாரம்மா இல்லை யாராவது சொல்லி வந்தாரம்மா? உண்மையாவே இந்த துரைக்கு தங்கச்சி மேல அக்கறை இருந்தா இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்திருப்பானா? என்னைக்கு இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு வந்தானோ அன்னிலிருந்து இந்த வீட்டுல கல்யாண பிரச்சனை. இப்ப வந்து பேசலாம். என்னடா சொல்ல வந்த? அது சொல்லு. அவர் ஆபீஸ் போகணும்ல. நியாயமா அது அண்ணன் தான்ப்பா உங்ககிட்ட பேசணும். அவன் உங்க எதிர்க்க வர்றதுக்கே பயப்படுறான். அதனால தான்ப்பா நானே உங்ககிட்ட பேசுறேன். சுவாதி உங்க பொண்ணு தானப்பா. அனிதாவோட பிடிவாதம் ஜெயிச்சு அந்த அப்பாவி பொண்ணோட வாழ்க்கை கெட்டக்கூடாது இல்ல? உடனே எனக்கும் சாந்திக்கு நடந்த கல்யாணத்தை பத்தி பேசுறாதீங்க. நாங்க இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. வேண்டாப்பா, நாங்க செத்துட்டதாவே நினைச்சுக்கிறோம். அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல? நாங்க இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இந்த பிரச்சனையை முதல்ல போய் பாருங்க. காலங்காத்தால இவனை ஏவி விட்டுட்டு ஒன்னும் தெரியாத அப்பாவை மாதிரி பின்னால் நின்றுட்டு இருக்கா பாரு. அவளை இந்த வீட்டுக்குள்ள விட்டு தப்பு. முதல்ல இந்த கல்யாணம் நடக்கட்டுமா, எல்லாரையும் வைக்கிற இடத்துல வைக்கிறேன். ஏப்பா அவர் சும்மா வம்பு கேட்குறீங்க? வாயில பூச்சினா நீங்க பாட்டு என்ன வேணாலும் பேசிக்கிட்டே இருப்பீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குப்பா. உங்க தப்ப சுட்டி காமிச்சா பழைய அவமால போடுறீங்களா? நீங்க பாருங்க, அவளும் இந்த வீட்டு மருமக தான், என் மனைவி தான். எல்லாரும் இந்த வீட்டுல அன்னைக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அதே மரியாதை அவளுக்கும் கொடுத்தாகணும். ராஜு, உனக்கு என்ன எங்க வேலை? வேலையை பார்த்துட்டு போ. இது வீட்டுல எல்லாருக்கும் அவங்க இருக்க வேண்டிய இடமே மறந்து போச்சு. ஏன் மாமா போங்கன்னு கையை அடிக்காம அப்படியே நிறுத்திட்டீங்க? எவரும் உங்க பிள்ளைதான், தாராளமா அடிக்கலாம். உங்களுக்கு வேணா இவரை பிடிக்காம இருக்கலாம், ஆனா இவர் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாங்க.